அனைவருக்கும் வணக்கம். சரவணன் அஸ்ட்ரோ சேனல் வழியாக உங்கள் ஜோதிட ரத்னா சரவணன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். இதற்கு முந்தைய பதிவில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து பதிவு போட்டுள்ளேன். தற்பொழுது மகர ராசி 2026 ஆண்டு பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். மகர ராசிகளின் குணங்களை பார்த்து விடுவோம். மகர ராசிக்காரர்களே, மகர ராசியின் அதிபதி சனி. இது சனியின் ஆட்சி வீடாகும். இதில் நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் பாதம் 1, 2 பாதங்களும் அடங்கும். மகர ராசியின் பொதுவான குணங்களை இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து அவங்களோட குணங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கடின உழைப்பு, பொறுப்புணர்வு மற்றும் விடாமுயற்சிக்கு பெயர் பெற்றவர்கள் நீங்கள் தான். யார்? மகர ராசிக்காரங்க. நீங்கள் லட்சியத்தை அடைய எவ்வளவு கடினமான சூழலையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள், ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள், உறுதியான குணத்தை கொண்டவர்களாக நீங்கள் விளங்குவீர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார சிந்தனை உடைய நீங்கள் சிக்கனமாக வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க. நீங்கள் கௌரவத்தை எக்காரணத்து கொண்டு விட்டு கொடுக்காதவர்கள் நீங்கள் தான். நம்பிக்கையான நண்பர்களாக இருப்பீர்கள். அதே மாதிரி சுய கட்டுப்பாடு உள்ளவர்கள் நீங்கள் தான். அடுத்து மகர ராசிகர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நன்மையாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட கடமையை முடித்து பெருமூச்சு விடும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. அதே மாதிரி 7.5 சனி நிறைவடைந்து உள்ளது. இருந்தாலும் சரியில்லையே என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. 2026 மே மாதம் வரை பழைய அழுத்தமும் இத்துடன் முடிவு பெறும் காலமாகும். இப்போ ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதத்துக்கு முதல் இருந்துனே வச்சுக்கலாம். அப்போ ஜூன் மாதத்துலேருந்து குரு பலமாக உங்கள் ராசியை கடகத்திலிருந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் மனதில் ஏற்பட்ட பயம் நீங்கி உங்கள் எண்ணம் நிறைவேறும் காலமாகும். மகிழ்ச்சி தானே? மேலும் உங்களுக்கு வாகனம், வீடு, தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலில் புதிதாக செய்ய மற்றும் புதிய கூட்டு தொழில் செய்ய ஏதுவாக அமையும். அதே நேரத்தில் அதன் திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நபர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை அந்த அன்பர்கள் செய்வார்கள். அடுத்து கல்வியை எடுத்துக்கொண்டால் மாணவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு மேல் கல்விக்கு சிறந்த ஒரு கல்வியாக அமையும். மாணவர்கள் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். மேலும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அன்பர்களே, அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல பணிகளில் அமர்வதற்கு உங்களுக்கு ஒரு உகந்த காலமாகும். மகர ராசி அன்பர்களே, திருமணம் மற்றும் நிச்சயார்த்தம் போன்ற நிகழ்வுகள் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு மேல் நடக்க வாய்ப்பு உள்ளது. திருமணம் சார்ந்த இடைநின்றல் ஏற்பட்டவர்கள் பொருத்தமான புதிய வரனை சந்தித்து திருமணம் செய்ய வாய்ப்பு உண்டு. குடும்ப வழக்குகள், பிரிவு வழக்குகள் அனைத்தும் முடிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. அன்பர்களே, இப்போ உத்தியோகஸ்தர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் அமையும். மேலும் வேலை தேடுபவர்களுக்காக நல்ல இடத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மற்றும் வெளி மாநில அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு நம்பிக்கை, சுதந்திரம் மற்றும் மறைமுக எதிர்ப்புகளை எதிர்த்து மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையும்.
மகிழ்ச்சி தானே மகர ராசி அன்பர்களே? மேலும் சிறப்பாக இருக்க பரிகாரம் தேவை என்பதால் அதற்கு முன் மகர ராசிக்காரர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என சொல்லிக்கொண்டு பரிகாரத்தை பார்ப்போம். பரிகாரம் என்றால் அதாவது கணபதி மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ராகு தல பரிகாரம் செய்தால் மேலும் நன்மையை தரும். ராகு அப்படின்னா நீங்கள் துர்க்கைக்கு கூட அதிதேவதை, ராகுக்கு அதிதேவதை துர்க்கை கூட நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும் என மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.